கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் ஒரு காரியத்தை குறித்து விசேஷமாக நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசம். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிக மிகவும் முக்கியமானது. விசுவாசம் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியாது. விசுவாசம் இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லை என்றால் நாம் அந்த பரலோகத்தை பார்க்க முடியாது. விசுவாசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது நம் தேவன். அது நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நம் கண்களை என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து நம் கண்களை என்ன செய்யல, பார்த்ததில்லை. ஆனால் இதை எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்னா, வேதத்தில் எழுதப்பட்டதை கொண்டு நம்ம என்ன செய்தோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தின் பிரச்சனை நிமித்தம் நம்ம இயேசு விசுவாசித்த நிமித்தம் நமக்கு விடுதலை கிடைத்தது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசத்தை நம்ம முடிவு பண்ணி என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். அது விசுவாசத்துல மலர்ந்து கொண்டே போகணும். அந்த விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் மலர்ந்து கொண்டே போகணும் என்றுதான் இயேசு விருப்பப்படுகிறார். விசுவாசம் இல்லாமல் ஒருவன் அந்த பரலோகத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. நாம் மறிக்கிற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த விசுவாசத்துல நம்ம விலகி பெயரவே கூடாது. ஆமென். அப்படியானா என்னென்ன விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம்லாம் வேதத்தில் காணப்படுகிறது என்பதை நான் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். விசேஷமாக ஒரே அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11 நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தையும் இல்லை புதிய ஏற்பாட்டுக்கு விசுவாசத்தையும் எல்லாவற்றையும் இந்த எபிரேயர் 11 நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தியானிக்கலாம். முதலாவது நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இல்லை ஃபர்ஸ்ட் பவுல் சொல்லுதாரு, நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், பிரியமாக இருக்க முடியும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுதுதான் அவனை நம்மளை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆண்டுகிட்ட நன்மைகளை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உள்ள வாழ்க்கை மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன செய்து குறைந்து கொண்டே போகிறது. ஆமென். அப்போனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம தியானிக்கலாம். நம்முடைய விசுவாசம் எதிர் வரைக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்று முதலாவது பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நாம் உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும். ஆமென். முதலாவது நம்முடைய விசுவாசம், ஸ்டார்டிங் விசுவாசம் எப்படி வரும், இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன செய்வோம், விசுவாசிப்போம். நம்ம பார்க்கலாம். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம். இந்த உலகம் யாரால் உண்டாக்கப்பட்டது, தேவனால் உண்டாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்ப என்ன செய்வார், வருவார். இதுதான் முதல் விசுவாசம். இந்த முதல் விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை உறுதியாக நம்ம ஃபஸ்ட்டு விசுவாசம், மெயின் விசுவாசி தான். இதில் நம்ம அசையவே கூடாது. விசுவாசத்தில் நம்ம அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். உலகம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. திருத்துவத்தை குறித்தான விசுவாசம், இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார் என்ற விசுவாசம், அதில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆபேலை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆபேல் ஆண்டவருக்கு விசேஷித்த பலி என்ன செய்தான், செலுத்தினான். அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எப்பொழுதும் என்ன செய்வோம், பெஸ்ட்டாக செய்வோம். ஆண்டவருக்கு எப்பொழுதும் என்ன செய்வோம், பெஸ்ட்டாக செய்வோம். நமக்குள்ள விசுவாசம் இருந்ததுன்னா ஆண்டவருக்கு நல்லா ஆண்டவருக்காக காணிக்கை கொடுப்போம். ஆண்டவருக்காக நல்லா எல்லாமே நல்லா செய்வோம். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியம் சரி ரொம்ப பெஸ்ட்டாக செய்வோம். ஆமென். ஆண்டவருக்கு எல்லாமே எப்படி பண்ணுவோம், பெஸ்ட்டாக பண்ணுவோம். அரைகுறையாக பண்ண மாட்டோம். ஆராதனை பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஆமென். ஊழியம் செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்வோம். காணிக்கை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக கொடுப்போம். எல்லாமே எப்படி செய்வோம், பெஸ்ட்டாக கொடுப்போம். ஆபேல் விசுவாசித்தான். அவன் தேவன் எப்படிப்பட்டவன் என்பது விசுவாசித்தபடினால ஆபேல் தேவனுக்கு எப்படி கொடுத்தார், பெஸ்ட்டாக கொடுத்தான். அதே போல் நாமும் தேவனுக்கு எப்படி கொடுப்போம், எல்லாவற்றிலும் பெஸ்ட், ரொம்ப பெஸ்ட். விசுவாசம் வந்து எல்லாவற்றிலும் எப்படி கொடுப்போம், நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம விசுவாசம் எல்லாவற்றிலும் எப்படி கொடுப்போம், கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்க மாட்டோம், பெஸ்ட்டாக கொடுப்போம். ஆமென். நம் தேவனுக்கு எப்படி கொடுக்கணும், ரெண்டாவது பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டும். மூணாவது நோவாவை குறித்து பார்க்க பொழுது, நோவா அழிவு வருகிறது தெரிந்து தன்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சான், ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஆமென். அதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மறுபடி வரப்போகிறார். அதை நம்ம விசுவாசித்தோம்னா
கட்டாயம் நம்மையும் நம் குடும்பத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். நோவம் முதலாம் அழிவிலிருந்து ஜனங்களை தன்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சான்? ஆதாயப்படுத்தினான். ஜனங்கள் ஆதாயப்படலாம், ஆனால் தன்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சான்? காத்து கொண்டான். இந்த நாளில் உங்களையும் உங்களுடைய சபை பிள்ளைகளையும் நம்மளுடைய குடும்பங்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வது மிக மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. என்ன தெரியுமா? நோவா காலத்தில் நடந்தது போல தான் மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது போல இந்த நாட்கள் என்னது நடந்து கொண்டிருக்கு. நோவா காலத்து ஜனங்கள் புசித்து குடித்து அவங்க என்ஜாய்மெண்ட் தான் பண்ணாங்க. லைஃபை ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைஃபை குறித்து கவலையே படலை. அதுதான் இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கு. அவங்க இப்பவும் அப்படிதான் எல்லாரும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர பாவத்தை குறித்து பரிசுத்தை குறித்து அதை குறித்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நாளில் நம்முடைய சபையை, நம்முடைய சபை பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை நம்ம ஆண்டவருக்கு நேரம் என்ன செய்யணும்? கரெக்டாக வழி நடத்த வேண்டும். எல்லாரும் பாவம் செய்தாங்க, ஆனால் நோவா குடும்பம் என்ன செய்யலை? பாவம் செய்யவில்லை. ஏன்னா அவங்களுக்கு அழிவு வரப்போகுதுன்னு ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறான்னு ஒரு விசுவாசம் இருந்தது. தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தான்? காத்து கொண்டான். ஆகவே பேழையை உண்டு பண்ணினான். ஆகவே அவன் பேழைக்குள்ள என்ன செய்தான்? கடந்து செஞ்சான். நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் வர சீக்கிரமா வரப்போயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கட்டாயமாக நாம் நம்முடைய குடும்பத்தை நினைச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்துவோம். நம்முடைய சபையே பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவோம். நம்முடைய சபையை இந்த உலகத்திலிருந்து வித்தியாசமாக வாழுகிற அந்த உபதேசத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? நடத்துகிறவர்களாக காணப்படுவோம். மூணாவது யாருக்குள்ள அந்த விசுவாசம் காணப்பட்டது? ஆபிரகாமுக்குள்ள. ஆமேன். ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால ஆண்டோட சத்தத்தை தான் அவன் கேட்டான். ஆண்டோட அவன் பார்க்கவில்லை. ஆண்டவர் சொன்னான், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோட அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படைந்து காணாத அந்த தேவனை விசுவாசித்து காணாத ஒரு தேசத்துக்கு என்ன செய்தான்? கடந்து செஞ்சான். அவன் எல்லா வச்சு என்ன செஞ்சான்? விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்பாக கடந்து செஞ்சான். பிரியமானவர்களே, நமக்குள்ள விசுவாசம் இருந்தா ஆண்டவருக்காக எல்லா வச்சு விட்டு விடுவதை நம்ம என்ன செய்வோம்? தயாராக இருப்போம். அவனோட சொந்தம் பந்தம் எல்லா வச்சு என்ன செய்தான்? விட்டு விட்டான். அவன் கூட யாரையுமே என்ன செய்யல? கூட்டிக் கொண்டு போல. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இவர் தான் உண்மையான தேவன். அந்த தேவனை விசுவாசித்து போகும்பொழுது அந்த தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு. அந்த விசுவாசத்துல அவன் கடந்து செஞ்சா அந்த விசுவாசத்தின்படி ஆண்டவன் ஆஸ்வதித்தார். அவனை கைவிடவும் இல்லை. அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டருக்காக எல்லா வச்சு விடுறதுக்கு நமக்கு மனது வரும். எல்லா வச்சு ஆண்டருக்காக விடுறதுக்கு எல்லா அந்த உலகத்து எந்தெந்த காரியங்கள் இருக்கோ, நம்ம எந்தெந்த விருப்பப்படுகிற எல்லா வச்சு இயேசுக்காக என்ன செய்வோம்? விடுவோம். நமக்கு விசுவாசம் இருக்கு. எனக்கு திரும்ப நமக்கு விசுவாசம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டருக்காக விடும்பொழுது இயேசு என்னை ஆஸ்வதிப்பா. இதெல்லாம் நான் ஆண்டருக்காக அற்பமா எண்ணும் பொழுது இயேசு என்னை உயர்த்துவா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம இயேசுக்காக எல்லா வச்சு என்ன செய்வோம்? விடுகிறவர்களாக காணப்படும். அடுத்தது நம்ம சாராள் குறித்து எழுதப்பட்டிருக்குது. சாராள் அவளுக்கு கற்பந்தரிக்கு சூழ்நிலையே இல்லை. ஒரு சூழ்நிலை இல்லை. அதன் மற்றும் தேவன் என்ன செய்தார்? விசுவாசித்தார். விசுவாசித்தனால அதனுடைய பிரதிபலன் அவள் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். இந்த நாள் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் வியாதியில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாத சூழ்நிலை காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனால் இயேசு சொல்லுதார், சாராள் எப்படி விசுவாசித்தார், அதே போல் நாம் விசுவாசிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் இந்த ஒன்றை ஆண்டவர் என்ன செய்வாரு? உருவாக்குவார். நம்ம நினைக்கலாம் ஒண்ணுமே இல்லையே, ஒரு வாசலும் திறக்கலையே, ஒண்ணுமே நடக்க மாட்டேக்க, என்ன யூஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா சாரால் நான் சாரால் நினைத்திருப்பேன், இத்தனை வருடமா ஆண்டருக்காக காத்திருந்தேன், இப்ப என் கற்பமும் செத்து போயிட்டு பிள்ளை பெற கூட யோக்கியம் கிடையாது, இப்பவும் நான் எப்படி இயேசு விசுவாசிக்கலாம் நம்ம நினைத்திருந்தா குழந்தை பெற்றிருக்க முடியும். ஆனா அதிர்மத்தில் அவள் தேவன் என்ன செய்தார்? விசுவாசித்தார். அவன் ஒன்றும் இல்லாம இந்த சூழ்நிலை சாரால் ஆண்டவர் என்ன செய்தார்? விசுவாசித்தார். அதே போல நீங்களும் தேவனை விசுவாசிங்க. கட்டாயமாக நீங்களும் என்ன செய்வீங்க? உங்களுடைய சூழ்நிலை பார்க்க மாட்டீங்க. சூழ்நிலைக்கு மேற்பட்ட தேவனை பார்த்து விசுவாசத்தோடு அதிகமா ஜெபிப்பீங்க. விசுவாசத்தோடு இன்னும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவீங்க. விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக போராடுவீங்க. விசுவாசத்தோடு எல்லாமே ஆண்டவருக்காக என்ன செய்வீங்க? முயற்சி செய்வீங்க. ஆகவே நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. விசுவாசம் தான் உங்களுக்கு சோர்வு என்ன செய்யாது? வரவே வராது. ஆமென். விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போவீங்க. பின்னாடி சோர்வே வராது. தொடர்ந்து நாம் என்ன செய்து கொண்டிருப்போம்? முன்னேறி கொண்டே இருப்போம்.
ஏனோக்கு என்ன செய்தான்? ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான். விசுவாசத்தோடு கூட இந்த ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தான். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? பிரியமாய் நடப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நடப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்வதை என்ன செய்வோம்? யோசித்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் அநேக பரிசுத்தவான்களை பற்றி குசலப்பட்டிருக்கு யோசேப்பு குறித்து. யோசேப்பு பாருங்க, அவன் மறைக்கும் பொழுது சொல்லிட்டான், ஆண்டு ஒரு நாள் இந்த இடத்துல உங்களை என்ன செய்வாரு? கானான் தேசத்தை கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போகும்பொழுது என்னுடைய எலும்புகளை என்ன செய்யுங்க? கொண்டு போங்க. அப்ப அவன் யோசேப்புக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து இந்த அடிமைத்தனத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை நம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்குவாருண்டு. அதே போல நீங்க எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்துல இயேசு உங்களை விடுதலை, உங்க கணவரா இருக்க, உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், அதனால நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இருக்கலாம், அவங்க எந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்துல இயேசு இந்த நாளில் என்ன செய்வாரு? விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கு. அதை விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்துல இருந்து இயேசு என்ன செய்வாரு? விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிற. கடைசியா மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மோசையை பற்றி சொல்லும்போது ஒரு பரிபூர்ண ஒரு லைஃபை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது. மோசை பாருங்க, அவனுக்கு எல்லாமே இருந்து, மற்றவங்கெல்லாம் பாருங்க ஆண்டு விட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு தான் வந்தாங்க. ஆண்டு தேசத்தை விட்டுட்டு வந்தாங்க. ஆபிரகாம் சாரால் குழந்தை இல்லை, அதனால சாரால் குழந்தை கிடைச்சிச்சு. ஆபேல் மேன்மையான பலியை அவனுடைய இறுதி கொடுத்தான். அப்படிதான் செஞ்சாங்க. ஆனா மோசையுடைய வாழ்க்கை மட்டும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கை. அவனுடைய அந்த வசனத்திலே பாருங்களா சொல்லப்பட்டிருக்குது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. ஆமென். மோசே எதை தெரிந்து கொண்டான்? தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக கஷ்டப்படுறது என்ன செஞ்சான்? தெரிந்து கொண்டான். அவன் என்ன தெரிந்தா? எகிப்துக்கு பார்வோனா மாறி இருக்கலாம், எகிப்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக என்ன செஞ்சிருக்கலாம்? மாறி இருக்கலாம். அவனுக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியும், எல்லா விதமானதும் தெரியும். ஆனா அதுல அவன் சந்தோஷப்பட்டானா? சந்தோஷப்பட. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்து, என் ஜனங்கள் துன்பப்படுகிறாங்க, என் ஜனங்கள் கஷ்டப்படுது, அந்த ஜனங்கள் நினைச்சுப்படணும், விடுதலையாக்கப்படணும். அதனால அவனுக்கு அந்த சந்தோஷம் என்னது? இஷ்டமே இல்லை. இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம நல்லா இருக்கோம், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நமக்கு நல்லா இருக்கு, நம்ம நல்லா இருக்கோம் போதும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நம்ம வாழக்கூடாது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்குது, இன்னும் சபைகள் கெட்டாப்படாத இடங்கள் இருக்குது. ஆத்து மக்களை குறித்து பாரம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்னது? கடந்து போகணும், கடந்து வரணும். ஆத்து மக்கள் குறித்து ஒரு பாரம் நமக்கு என்னது? வர வேண்டும். ஆத்து மக்களை குறித்து ஒரு பாரம் வரும் பொழுதுதான் மோசே போல ஆண்டவன் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். இந்த உலகத்தின் மேலே நமக்கு ஆசை வந்து விடக்கூடாது. இயேசு மேலே நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இனி வர உலகத்தின் பலனை குறித்து நமக்கு விசுவாசம் இருந்ததா, இந்த உலகத்தை குறித்தான ஆசை நமக்கு வராது. இந்த உலகத்து சுக போகங்களை நம்ம நேசிக்க மாட்டோம். இந்த உலகத்தில் லக்ஸரி வாழ்க்கையை நம்ம நேசிக்க மாட்டோம். இயேசுக்காக ஒவ்வொரு நாள் பாடுகளை சகிக்க, இயேசுக்காக ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண, ஒவ்வொரு நாள் இயேசுக்காக வாழ, ஒவ்வொரு காரியங்களும் இயேசுக்காக செய்ய, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் இயேசுக்காக இயேசு இயேசு இயேசுன்றது இருக்கும். பிரியமானவர்களே, மோசே எப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் விரும்பலை, எகிப்தில் உள்ள காரியத்தை விரும்பலை. ஆனால் தேவனுடைய ஜனங்களோட பாடுகள் அனுபவித்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், அந்த பாரம் அவனுக்குள்ள இருந்தது. இந்த நாள் நமக்குள்ள அந்த பாரம் தான் இருக்கணும். இந்த உலகத்தை குறித்த ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அழிந்து போகிற ஆத்மாக்கள் இயேசுக்குள்ள வரணும், அழிந்து போகிற ஆத்மாக்கள் இயேசுவை தேடணும். அந்த பாரம் தான் நமக்குள்ள வரணுமே தவிர நம்ம லக்ஸரியா வாழணும், நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், நம்ம அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆமென். அப்படி ஒரு பரிபூர்ண விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக பரிபூர்ண விசுவாசம் நம்ம அந்த பரலோகத்துக்கு கடந்து செல்லும் பொழுது இயேசு சொல்லுவார், நீ விசுவாசத்தை என்ன செஞ்ச? காத்துக்கொண்ட. நமக்காக வைத்திருந்த ஓட்டத்தை நினைச்சு முடிக்க முடியும். வேதத்தில் பார்க்கும் பழைய ஏற்பாடு விசுவாசி எப்படிலாம் தேவனுக்காக விசுவாசிச்சாங்கண்டு. ஃபஸ்ட்டு யாரோ சொன்னேன், உலகத்தை நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம விசுவாசிக்கணும், உலகம் தேவனால தான் உண்டானது. அடுத்து ஆபேல் தேவனை பார்க்கலாம், ஆனால் ஆண்டருக்கா மேன்மையானதுன்னு செஞ்சான், கொடுத்தான். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் சஞ்சரித்தான் விசுவாசத்தினால. ஆபிரகாம் தனக்குள்ளதை எல்லாம் வச்சு விட்டு ஆண்டருக்கா வந்தான். சாரா சூழ்நிலை பார்க்காம தேவனை விசுவாசித்தா. அதே போல யோசேப்போ அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை தேவனை ஒரு நாள் விடுதலையாக்குவான் விசுவாசித்தான். மோசே பார்க்கும்போது அவனோட ஆசை விருப்பங்கள் எல்லாம் வச்சு விட்டு விசுவாசத்தோடு ஆண்டருக்காக வந்தான். பிரியமானவர்களை, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால் எதெல்லாம் சாதித்தார்கள். புதிய ஏற்பாட்டு
பரிசுத்தவான் மட்டும் கம்மி கிடையாது. அதே எபிரேயர் புஸ்தகத்துல தான் லாஸ்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் சாவுக்கேதுவான்களே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னி உக்கிரை தவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகள் முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். வேறு சில மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைமடைக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சில நிலைகள் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரிச்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள். செம்மறையாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தரித்து குறைவை உபத்திரவத்தை துன்பத்தையும் என்ன செஞ்சாங்க, அனுபவித்தாங்க. இது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட அதிகமாக என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தினால உபத்திரப்பட்டாங்க. அவங்க பட்ட உபத்திரத்தினால தான் இந்த நாள் அநேக தேசங்கள் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாள் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்காங்க. அந்த விசுவாசத்தினால தான் இந்த நாள் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களா, அவங்க பட்ட உபத்திரத்தினால தான் இந்த நாள் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த விலை ஏறப்பெற்ற விசுவாசத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த விலை ஏறப்பெற்ற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டுவிடக்கூடாது. நாமளும் அந்த விசுவாசத்தில் நடக்கணும். நாம் விசுவாசத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவருக்காக எதையும் செய்வோம், ஆண்டவருக்காக எதையும் விடுவோம், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம், நம்ம பரிசுத்தமாய் நடப்போம். நமக்காக வாழ மாட்டோம், இயேசுவுக்காக வாழ்வோம். அதுதான் உண்மையானது விசுவாசம். இந்த விசுவாசம் இந்த நாள் உங்களுக்குள்ள கடந்து வரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிப்பவரே பரலோக தேவனே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினால என்னெல்லாம் சகித்தாங்க, உமக்காக எப்படிலாம் வாழ்ந்தாங்க ஆண்டவரே, அதே போல் நாங்களும் உமக்காக வாழணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.